என்னோடது நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணது 2021. ஸோ இது வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணியிருக்கேன். நான் வந்து 12 இயர்ஸாக சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுலேருந்து இதுக்கு மாறுறதுக்கு என்ன காரணம்னா, இனிஷியலாக நான் 12 இயர்ஸ் ஒர்க் பண்ணும்போது ஒர்க்கு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபீல்டு வந்து கொஞ்சம் டல்லாக இருந்தது. ஸோ அதுக்காக நான் படிக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணேன். எனக்கு மேரீடு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் பண்ணால் ஃபேமிலி யாராவது சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக ஒய்ஃப் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து ஃபஸ்ட்டு படிக்க வைக்கலான்னு சொல்லி அவங்க படித்தாங்க. அவங்க படித்து இப்போ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க 2019 படித்தாங்க, 2020 ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ஜாயின் பண்ணி 1 இயர் கூட ஒர்க் பண்ணல. அதுக்குள்ளே நான் பேக் எடுத்துகிட்டு சுரேஷ் அகாடமி வந்தாச்சு. வந்த ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு குரூப் 4 கிளியரு, குரூப் 2 எழுதியிருக்கேன், மெயின்ஸும் எழுதியிருக்கிறேன். என்னோடய சக்ஸஸ்க்கு ரீசனாக நான் நினைக்கிற விஷயங்கள் என்னென்னா, எல்லோரும் சொன்ன மாதிரி டெஸ்ட் பேட்ச் தான். ஆனால் அதில் என்ன ட்ரிக்குன்னா, நம்ம டெஸ்ட் பேட்ச் போட்டுட்டு அதில் என்ன நம்ம வீக்காக இருக்கோங்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அது ஐடென்டிஃபை பண்ணதுனால தான் எனக்கு இருந்தது. நான் வந்து மேக்ஸில் ரொம்ப வீக்காக இருந்தேன். ஸோ என்னோடய ரூம்மேட்ஸ் கேட்டேன். ஸோ அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதுவும் பத்தலைனால சுதர்சன் சாரோட வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தேன். ஸோ இங்கே மேக்ஸ் ஒரு டைம் பார்த்தேன், ரூம்லேயே மறுபடியும் கேட்டேன். அதுவும் பார்த்தலன்னு மறுபடியும் முதல்லேருந்து என்னென்ன சப்ஜெக்ட் இருந்ததோ மேக்ஸில் எல்லா போர்ஷனையும் திருப்பி சுதர்சன் சாரோட வீடியோ பார்த்து தான் நான் கிளியர் பண்ணேன். ரெண்டாவது வந்து அடுத்து வந்து நான் நினைக்கிறது வந்து செல்ஃப் மோட்டிவேஷன். ஸோ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கூட்டத்தை பார்த்தா எல்லாருக்கும் பயம் இருக்கும். ஸோ என்றைக்குமே செல்ஃப் மோட்டிவாக இருக்கணும். மூணாவது நான் நினைக்கிறது ஷார்ட்கட்டு. ஸோ நான் எல்லாத்துக்குமே ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி தான் படித்தேன். இனிஷியலாக வந்து கொஞ்சம் டைம் எடுத்தது நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. பட் ரிவிஷனுக்கு யூஸ் ஆச்சு. ஃபஸ்ட் டைம் அட்டம்ப்ட் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு கனிமுருகன் சார், நான் இங்கே வரதுக்கு முன்னாடி நான் 2020 ஜனவரி சொன்ன மாதிரி அதுக்கு முன்னாடியே படிக்கணும்னு முடிவு பண்ணப்பயே பாலிட்டி கிளாஸ் தான் பார்த்தேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே கனிமுருகன் சார் தான் வீடியோ தான் பார்த்துட்டு தான் வந்தேன். ஸோ நான் இங்கே வரக்கு முன்னாடியே ஃபண்டமெண்டல் டியூட்டி வரைக்கும் முடிச்சிட்டேன். ஸோ இங்கே தேங்க்ஸ் சொல்லணும்னா சுகேஷ் சாருக்கு, சுதர்சன் சார், நெல்லை முருகன் சார், பர்சனலாகவே அவர் ரூம் பக்கத்தில் ஹாஸ்டல் பக்கத்தில்ங்கிறதுனால நாங்கள் அடிக்கடி நல்லா இதில் இருப்போம். ஸோ நல்லா மோட்டிவேட் பண்ணார். ஸோ எல்லாருக்கும் நன்றி. ரஞ்சித் சாரை வந்து நினைப்பேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா கனிமுருகன் சாருக்கு அப்புறம் வந்து ரொம்ப இதாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கனிமுருகன் சார்னு நினைப்பேன். ஏன்னா அதுக்கு காரணம் என்னென்னா, நான் ஆன்லைன் கிளாஸ் ஃபஸ்ட்டு லாக்டவுன் போட்டிருந்தேன். ஸோ ஐஎன்எம் எடுப்பார். 1870 1947 வரைக்கும் அப்படியே கடன்னு நடிச்சிருவார். ஸோ நம்மளுக்கு பார்த்து படிக்கிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகும். ஸோ இவங்களெல்லாம் பார்த்து மோட்டிவேட்டடாக எடுத்து பண்ணேன். நீங்களும் நான் கோயம்புத்தூர்லேருந்து எதுக்காக நான் இங்கே வந்தனோ அதை நான் அச்சீவ் பண்ணிட்டு போகிறேன். ஸோ நீங்களும் சீக்கிரமாக வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்